Welcome to Shri Vivegam Educational Guidance. இன்னைக்கு வீடியோல BTech in Artificial Intelligence and Data Science கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே அந்த பெல் ஐகானும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் ஃபர்தரா நாங்க அப்லோட் பண்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். BTech in Artificial Intelligence and Data Science. ஃபர்ஸ்ட் இந்த கோர்ஸினுடைய டியூரேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது 4-year undergraduate program. இது உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த மூணும் சேர்ந்தது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பிரான்ச்சஸ் தான் இந்த கோர்ஸில் உங்களுக்கு சொல்லித் தருவாங்க. ஸோ எதை பேஸ் பண்ணின விஷயங்கள் உங்களுக்கு இந்த கோர்ஸினுடைய சப்ஜெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மிஷின் லேர்னிங் பற்றி நீங்கள் படிப்பீங்க. மிஷினுடைய லாங்குவேஜஸ் எல்லாம் சொல்லித் தருவாங்க. இது மட்டும் இல்லாமல் டேட்டா வேர்ஹவுஸ், டேட்டா மைனிங் எப்படி பண்ணுறது, ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் என்னவாக இருக்கும், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணுறது இதில். அண்ட் இது மட்டும் இல்லாமல் மேத்தமெட்டிக்கல் மாடலிங் எல்லாம் சொல்லித் தருவாங்க. அண்ட் பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் டெக்னாலஜிஸ் பற்றி சொல்லித் தருவாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டேட்டா சயின்டிஸ்ட், மிஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அதில் இருக்க லாஜிக், இது மாதிரி வேரியஸான ஃபீல்ட்ஸ், வேரியஸான டெக்னாலஜி பேஸ் பண்ண சப்ஜெக்ட்ஸ் தான் உங்களுக்கு இந்த கோர்ஸில் இருக்கும். இப்போது இந்த கோர்ஸினுடைய எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் 12th சயின்ஸ் ஸ்ட்ரீம் நீங்கள் கம்பல்சரி எடுத்து படிச்சிருக்கணும். உங்களுடைய லாங்குவேஜஸ் ஃபிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி உங்களுடைய கம்பல்சரி சப்ஜெக்டாக இருக்கணும். இப்போ இதுக்கு ஆவரேஜாக எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அரௌண்ட் உங்களுக்கு 80,000 1 lakh வரைக்குமே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜ் பொறுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேரி ஆகும். இப்போது இந்த கோர்ஸ்க்கான அட்மிஷன் ப்ராசஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு மெரிட் பேஸ்டும் இருக்குது, என்ட்ரன்ஸ் பேஸ்டும் இருக்குது. ஸோ மெரிட் பேஸ்னால் நீங்கள் 12th பெஸ்ட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாவே டேரக்ட் செலெக்ஷன் உங்களுக்கு காலேஜில் கிடைக்கும். பட் சில டாப் மோஸ்ட் காலேஜஸில் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் வச்சு தான் ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயும் பெஸ்ட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த அட்மிஷன் க்ரைட்டீரியா பார்த்தோம். இப்போ என்னென்ன உங்களுக்கு சப்ஜெக்ட் எல்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணுவாங்க, எது மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் படிப்பீங்க அப்படின்னு பார்க்கலாம். டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் அண்ட் ஜியோமெட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், CEO அண்ட் லீடர்ஷிப் ட்ரைனிங், ஜென்ரல் எலெக்டிவ் பேப்பர்ஸ், ஹியூமானிட்டிஸ் எலெக்டிவ், சாஃப்ட்வேர் ப்ராசஸ் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ப்ரெடிக்டிவ் அனலிட்டிக்ஸ், கம்யூனிகேஷன் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ், ஓரல் கம்யூனிகேஷன், ஃபிசிக்ஸ், இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ், data structures and algorithms, foundation of data science, deep learning algorithm and architectures, model deployment laboratory, artificial neural networks, fundamentals of operating system, engineering design, basic engineering practices laboratory, programming in C and C++, principles of software engineering, cloud computing services, internship papers இருக்கும், database management, data visualization, data structures and algorithm, pattern recognition, machine learning techniques, data visualization laboratory, basic engineering mechanics, partial differential equations and transforms, introduction to artificial intelligence, design and analysis of algorithms, knowledge engineering, digital logic design, Python programming, data warehousing and data mining, design analysis of algorithms laboratory, data security, mobile app laboratory, natural language processing. இது மாதிரி வேரியஸான சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு இந்த கோர்ஸில் கவர் பண்ணுவாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸில். ஸோ இது முடிச்சுட்டு உங்களுடைய ஃப்யூச்சர் ஸ்கோப் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஜாப் செக்டார்ஸ் நிறையா இருக்குது, நிறைய இன்க்ரீஸிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஜாப்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது மாதிரியான ஜாப் கரியர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஃபீல்டில் அப்படின்னா பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாம், இல்லைன்னா டெலிகம்யூனிகேஷன், இ-காமர்ஸ், ஹெல்த் கேர் செக்டார்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும், கிளைமட்டாலஜி, சோஷியல் நெட்வொர்க்கிங் கம்பெனிஸில் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும், பயோடெக்னாலஜி, ஜெனட்டிக்ஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஐடி இண்டஸ்ட்ரீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், இல்லைனா பேங்கிங் செக்டார்ஸ், கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், இன்சூரன்ஸ், ஏரோஸ்பேஸ், இது மாதிரி வேரியஸான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இல்லை நான் இது முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ் நான் கண்டினியூ பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எம்டெக் கோர்சஸ் சூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னாலும் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இந்த கோர்ஸ் ரிலேட்டடான நிறையா உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் நிறையா ஜாப்ஸ் இருக்குது. ஸோ இது ரிலேட்டட் உங்களுடைய அகாடமிக்ஸ் கரியர்ஸ் இப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம்.
நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எவ்வளோ சேலரி பேக்கேஜ் வந்து ஆவரேஜாக எனக்கு கிடைக்கும் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு நான் இப்போ ஒர்க் போகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இயர்லி வந்து உங்களுக்கு அரௌண்ட் 4லேருந்து 6 லேக் வரைக்கும் ஆவரேஜாக சேலரி பேக்கேஜ் இருக்கும். இது வந்து உங்களுடைய ஸ்கில்ஸ் பெஸ்ட்டாக இருந்து உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் சேலரி இன்க்ரிமெண்ட் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய எஜுகேஷ்னல் கைடன்ஸ் ட்ரஸ்ட் மூலிமா நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ அட்மிஷன் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்க எந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும், இல்லை எந்த காலேஜ் பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கணும், எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ அட்மிஷன் கைடன்ஸ் கொடுக்க ரெடியாகவே இருக்கும். அண்ட் நம்ம சேனலில் நிறையா வேரியஸான கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.